என்னக்கா இந்த குட்டிச்சாத்த எதுக்கு கூட வருது என்னக்கா? இல்ல அம்பட்டு தானே அந்த குட்டிச்சாத்தானே நான் பாத்துக்கிடுதேன். நீ போய் அந்த எசக்கிய வெட்டி சாய்க்கிற வழிய பாரு. சரியா? போல போ போ. பார்த்து மாட்டிக்க போற பார்த்து. யாருங்க நீங்க? என்ன வேணும்? சம்முவ தங்கச்சி தானே நீயே? ஆமா. நீங்க யாரு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இந்த பாரு புள்ள, உன் அண்ணன் உன்னை காணணும் எம்மா நேரமா கூப்பிட்டு கிடக்குறான். நீ என்ன பண்ணின்னு கிடக்குற? எங்க அண்ணன் இப்பதானே கெடா வெட்டுற இடத்துக்கு போச்சு. சொல்றேன்ல உன்னைத்தான் தேடுறான்னு. சும்மா நின்னு கேள்வி கேட்டுனே கிடக்காத. போங்க. நின்னு என் மூஞ்ச வேடிக்கை பார்த்துன்னு இருக்க. இந்த கருப்பு இந்த போகுதால அவ பேரு தான் எசக்கி. அவளைத்தான் நாம பலி கொடுக்க போகுதோம். நல்லா பாத்துக்கிட்டியா? அடையாளம் தெரியுதுங்கயா. நீ நேர அவகிட்ட போய் அந்த அங்கிட்டு அந்த புத்துக்கோயிலை தாண்டி முத்துப்பாண்டி அங்கு நிக்கான். உன்னைய கூப்பிடுதான்னு சொல்லி அங்கிட்டு அனுப்பி வை. சரிங்க. புத்துக்கோயில் தாண்டி யாரும் வரமாட்டாங்க. நீ போ, விரசலா போ, அனுப்புங்க. வரவும் மாட்டான். நீங்க என்னத்துக்கு இப்ப இங்க வந்திய? இந்த அருங்க மாமா, முத்துப்பாண்டி மாமா இங்கதான் இருக்காவ. நீங்க என்னத்தையாவது செய்ய நினைச்சிய பாண்டி மாமா உங்க குடல உருவி போட்டுருவாரு. ஜாக்கிரதை. நான் தான் சொல்லுவேன்ல, அவன் இங்க இல்ல, வர மாட்டான்னு. இல்ல, மாமா இங்கதான் இருக்காவ. அவங்கதான் என்னை வர சொன்னதே. அவன் இங்க இருக்கிறத சொல்லி உன்னைய இங்க வரவழைச்சதே நான். எதுக்கு என்னை வர வச்சிய? எதுக்கு வரவழைச்சின்னா நீ கேட்க? இதுக்கு தாம்பளா அன்னைக்கு வீட்டுல வச்சு உன்னைய நான் பத்த வைக்க பார்த்தேன். அந்த ஒத்த ஒட்டு வந்து தீக்குச்சி அணைச்சு விட்டான். அதனாலதான் இங்க யாரும் இல்லாத இடத்துல உன்னைய வெட்டி சாய்க்க போகுது. வேணாம் மாமா, தப்பு செய்யாதீங்க. அவனுக்கு தெரிஞ்சா உங்க தலைய சீவிடுவாரு. தெரிஞ்சாதானே? கொஞ்சம் சுத்தி பாரு, இங்க காக்கா குருவி கூட கிடையாது. உன்னைய வெட்டினா இங்க கேள்வி கேட்க யாரும் கிடையாது. என்ன ஆட்டம் ஆடினதியே? ஒரு வெறும்பய குடும்பத்தில் இருந்து ஏன் வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச பிச்சைக்காரி நீயே. உனக்கு ஏன் மனம் கேக்குதா? இந்த சவுந்தர பாண்டிக்கு பிடிக்காத விஷயம் எதுவும் நடக்கக்கூடாது. அப்படியே நடந்தாலும் அதை இந்த சவுந்தர பாண்டி நிலைக்க விட மாட்டான். ஏன் மத உன்னைய கல்யாணம் பண்ணது எனக்கு பிடிக்கல. அதனால இனிமே உன் கல்யாணம் செல்லாது. வேணாம் மாமா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மாமா. எல்லா தப்பும் உன் அண்ணன் செஞ்சதுதான்லா. ஏன் மவளை உன் அண்ணன் ஏன் கிட்ட இருந்து பிரிச்சான்? ஏன் அவனை நீ ஏன் கிட்ட இருந்து பிரிச்ச? உன் அண்ணனை இன்னும் கொல்ல முடியல. ஆனா நீ இப்ப என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டல. வேணாம் மாமா, தயவு செஞ்சு இந்த தப்பு தயவு செஞ்சு.
தம்பி தெருவுல நடந்து போனா அப்படியே மதுரை வீரம் உலா போற மாதிரி இல்ல இருக்கும். ஐயோ ஐயோ, அந்த மலைய சாச்சு புட்டாளே அந்த நாசமா போறவன். ஏலே சம்முவா, என் தம்பிய கொண்ட பாவம் உங்களெல்லாம் சும்மா விடாதுல, சும்மா விடாது. நீ நாசமத்து தால போவ. சண்முகம், என்னையா கோலம் இது? என்னத்துக்கு எசைக்கு இப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு? இலே 50 பேர் உடைஞ்சு போய் நிக்கிறாங்கப்பா. இலே சத்தியமா சொல்லுதேன், எசைக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டா. ஏன்பா அது எப்படி சொல்லுத? இலே என்னல நீ வெளியூர் ஆள் மாதிரி பேசுத? எசைக்கு நிச்சயம் இதை செஞ்சிருக்க மாட்டாள. அவ தைரியமான பொண்ணுதான், ரோசக்காரிதான், ஆத்திரக்காரிதான். ஆனா ஒருத்தரை கொல்ற அளவுக்கு அவ இறக்க இல்லாதவெல்லாம் கிடையாதுல. நல்லா வீம்புக்கு சண்டைக்கெல்லாம் போவா, ஆனா ஒருத்தர் மேல கை வைக்க மாட்டான். அதான் சொல்லுதேன், சத்தியமா இந்த வேலைய நம்ம எசைக்கு பண்ணிருக்க மாட்டா. வேற ஏதோ நடந்திருக்கு. ஏப்பா அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு விசாரிப்பா. கரெக்டா போன் அடிக்கு. இல்ல அப்பனே கூப்பிடுறாருல. எப்போ போலீஸ் புடிச்சிட்டு போகல. எனக்கு என்ன பண்றது எது பண்றது புரியல. ஆறு வந்து அரெஸ்ட் பண்ணா நம்ம மாப்பிள்ள